சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமணத்துக்கு முன்னாடி மணப்பெண்ணுக்கு மருதாணி எதுக்காக வைக்கிறாங்க? இத பத்தி தான் பார்க்க போறோம். இந்துக்களோட திருமணங்கள்ல திருமணம் நிச்சயிக்கப்பட்டதுல இருந்து பலவிதமான சடங்குகளும் கடைபிடிக்கப்படுது. இதுல பல சடங்குகள் காலப்போக்குல மாறியும் மறைஞ்சு போனாலும், சில சடங்குகள் மட்டும் இன்னைக்கும் வேற விதங்கள்ல அது கடைபிடிக்கப்பட்டுட்டு தான் வருது. இது ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு. திருமணத்துல பயன்படுத்தப்படக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள், கடைபிடிக்கப்படக்கூடிய சடங்குகள், ஒவ்வொரு விதமான ஆன்மீக காரணமும் இருக்கு இதுல. பல சடங்குகள் எதுக்காக செய்யப்படுது அப்படின்றத தெரியாமலே நம்ம பின்பற்றிட்டு வரோம். அப்படி நாம கடைபிடிக்கக்கூடிய சடங்குகள்ல ஒண்ணு தான் இந்த மெஹந்தி இல்லன்னா மருதாணி வைக்கிறது. திருமணத்துக்கு முன்னாடி மணப்பெண்ணுக்கு கைகள்லயும், பாதங்கள்லயும் மருதாணியால பலவிதமான வடிவங்கள் வரைஞ்சு அலங்காரம் செய்வாங்க. இந்த மருதாணி சாறு தோல்ல ஒட்டிக்கொண்டு 2 வாரங்கள் வரைக்கும் அழியாமல் அப்படியே இருக்கும். இந்தியாவுல திருமணத்தப்பவும், திருவிழாக்கள் அப்பவும் பெண்கள் மருதாணி வச்சுக்கிறது வழக்கம். அதுலயும் வட இந்தியாவுல மெஹந்தி வச்சுக்கிறது அப்படின்னே தனியா ஒரு வைபவமா அத நடத்துவாங்க. இதுல மணமகள் வீட்டினர் வந்து, மணமகன் வீட்டினர் அப்படின்னு 2 குடும்பங்கள சேர்ந்த பெண்கள், உறவுக்கார பெண்கள் அப்படின்னு மொத்தமா குவிஞ்சிடுவாங்க. மெஹந்தி வைக்கிறதுல கை தேர்ந்த நிபுணர் ஒருத்தர் வரவழைக்கப்பட்டு, எல்லாருக்குமே அவங்களோட விருப்பம் போல மெஹந்தியும் போடப்படுது. காலப்போக்குல இந்த சடங்கு ஒரு தனி கொண்டாட்ட நாளாவே மாறிடுச்சு. மணமக்கள் வீட்டை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் இந்த மாதிரி எல்லாரும் கலந்துட்டு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு பல வகையில இந்த நாள உற்சாகமா கொண்டாடி மகிழ்வாங்க. திருமண சடங்குகளோட துவக்கமே மெஹந்தி இடக்கூடிய வைபவத்தோட தான் துவங்கப்படுது. குறிப்பா மணப்பெண்ணுக்கு கைகள்லயும், கால்கள்லயும் மெஹந்தி வைக்கப்படுது. இந்த பழக்கம் இப்போ தென்னிந்தியாவிலயும் கடைபிடிக்கப்பட்டுட்டு வருது. மெஹந்தி வைக்கக்கூடிய பழக்கம் அப்படின்றது வேத காலத்துல இருந்தே வரக்கூடிய பழக்கம். இந்துக்கள் மட்டும் இல்லாம இஸ்லாமிய திருமணங்கள்லயும் மெஹந்தி வைக்கிறது முக்கிய சடங்கா தான் நடத்தப்படுது. பாகிஸ்தான், வங்காளதேசம், நேபாளம் இந்த மாதிரி நாடுகள்ல மெஹந்தி வைக்கக்கூடிய வழக்கமும் இருக்கு. எதுக்காக இந்த மெஹந்தி வச்சுக்கிறோம்? இந்த சடங்கு நடத்தப்படுறதுக்கு ஆன்மீக ரீதியான காரணம் என்ன? இத பத்தி தெரிஞ்சுக்கலாம். மெஹந்தி அப்படின்றது மெஹந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து தோன்றினது. மருதாணி செடிய தான் மெஹந்திகா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மெஹந்தி அப்படின்றது மெஹந்திகா அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருத வார்த்தையில இருந்து தோன்றினது. மருதாணி செடிய தான் மெஹந்திகான்னு சொல்றாங்க. வேத காலத்துல இருந்தே பயன்படுத்தப்பட்டு வரக்கூடிய இந்த செடிய இந்தியாவுக்கு கொண்டு வந்தவங்க முகலாயர்கள் தான். இந்துக்களோட வழிபாட்டு நம்பிக்கைப்படி உள்ளங்கையில மகாலட்சுமியும், விநாயகரும் வாசம் செய்றதா ஐதீகம். அதனால தான் காலையில எழுந்ததுமே முதல்ல உள்ளங்கைய பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மகாலட்சுமிக்கு விருப்பமான அவர் வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல ஒண்ணா மருதாணி சொல்லப்படுது. இது முக்கியமான மங்கள பொருளாவும் இருக்கு. மருதாணியோட பூக்கள் மகிழ்ச்சி மற்றும் உற்சாகத்தோட அடையாளமா கருதப்படுது. இதோட இலைகள் ஆன்மீக உணர்வ தர்றது. மெஹந்தி அதிர்ஷ்டத்தையும், நேர்மறை எண்ணங்களையும் உருவாக்குறதுனால, ஏழை, பணக்காரர் அப்படின்ற பாகுபாடு இல்லாம திருமணங்கள்ல இது பயன்படுத்தப்படுது. ஆரோக்கியம், செல்வ வளம் இதோட அடையாளமா மருதாணி இருக்கு. அது திருமண தம்பதிகளோட வாழ்க்கையில நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் மருதாணி பயன்படுத்துறாங்க. இன்னும் சில சமூகத்துல அடர்த்தியான மருதாணியோட சாறு 2 பேருக்கும் இடையேயான அன்பை, ஒற்றுமையை ஏற்படுத்தும் விஷயமாவே பார்க்கப்படுது. மருதாணி உடலுக்கு குளிர்ச்சியையும், மனசுக்கு அமைதியையும், ஆனந்தத்தையும் தரக்கூடிய குணம் கொண்டது அப்படின்றதுனால, மணமக்களோட மன அழுத்தத்தை போக்குறதுக்காக திருமணத்துக்கு முன்னாடி மருதாணி வைக்கப்படுறதாவும் சொல்லப்படுது. இதுல மற்றொரு ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, திருமணம் ஆகாத பெண்கள் மணப்பெண் கிட்ட இருந்து மருதாணி இலைகளை பெற்றுட்டு போனா விரைவிலேயே அவங்களுக்கு ஏத்த மணமகன் அமைவார் அப்படின்றது ஐதீகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளைக்கு மற்றுமொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.